ஆனா எதுல போட்டி போட்டுருக்கீங்க? கோஷ்டி பூசல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு சற்றும் குறைவில்லாத இடத்துல பாஜக இருக்கு. 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது போலதான், ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. காங்கிரஸ் கட்சி 2021 25 சீட்டை வாங்கி 18 சீட்டு அடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூட்டிஃபுல்லா அடிச்சாங்க. இன்னைக்கு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் புண்ணியத்துல ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கடுமையா முரண்டு பிடிக்கிறாங்க. அப்ப நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட போட்டி போடணும். காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுக்கு பிரதான எதிர்ச்சி. ஆனா எதுல போட்டி போட்டுருக்கீங்க? கோஷ்டி பூசல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு சற்றும் குறைவில்லாத இடத்துல பாஜக இருக்கு. 2 தலைவர்கள் பேசுனாங்கன்னா 3ஆவது தலைவர் பத்தி தான் பேசுறாங்க. அவர் அப்படி ஜி, இவர் இப்படி ஜி. அந்த ஜியை மட்டும் விட மாட்டாங்க. பொருளை பேசினா கூட ஜி சேர்த்தா பேசுறாங்க. நல்ல மனுஷங்க. மாறி 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 யார் காலை யார் வாரி விடணும். அதிமுக கூட்டணியில 234 சீட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ள. 234 சீட்ல ஏடிஎம்கேக்கு, பிஜேபிக்கு, கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், புதிய தமிழ் டாக்டர் கிருஷ்ணசாமின்னு நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய தொகுதியில உங்கள் கட்சிக்கே சீட் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு இல்ல, என் கட்சிக்கு இல்ல, எப்படி நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு கிளம்பிட்டீங்கன்னா 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது போலதான், ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. மாறாக 234 தொகுதியும் அருமை சகோதரர் விஜய் சொன்னது போல, மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியே போட்டியிடுகிறார் 234 தொகுதியில். அந்த மாதிரி நினைச்சு நீங்க வேலை பார்த்தா மட்டும்தான் வெற்றி சாத்தியம்.